நாங்கள் 4 பேருமே ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மாக்கள். இந்த காக்கா காக்கா படத்தில் வந்து நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி லிட்டலாக அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கர தைரியசாலிங்களாம். அதில் பார்த்தீங்கன்னா இவர் ஆர்டிஸ்டாக இருக்கார், இன்னொருத்தர் பைரட்டாக இருந்திருக்காராம், இன்னொருத்தர் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காராம், இன்னொருத்தர் வந்து ஒரு சர்ச் ஃபாதரியாராக இருந்திருக்காராம். இவங்களுக்கு பார்த்தா இது ஒரு 2வது இல்லை 3வது வாட்டி தான் இங்கே பிறவி எடுத்திருக்காங்களாம். இவங்களோட மனநிலை பார்த்தா ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்களாம். அவங்களுக்குள்ளேயே கேலி பண்ணி சிரிச்சுப்பாங்களாம். நீ என்னடா லூசு மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிப்பாங்களாம். இந்த ஆர்டிஸ்ட் இறந்துட்டு மேலே வரும்போது ரொம்ப போட்டு கலாய்ச்சிட்டாங்களாம். ஏன்னு கேட்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் இந்த பூமியில் இருக்கும்போது ரொம்ப குடிச்சிட்டு தொலைன்னு ஒரு பேண்ட் போட்டு, ஒரு லூஸ் ஷர்ட் போட்டு, அப்புறம் ஒரு அதுக்கு மேலே ஸ்கார்ஃப் ஒன்று போட்டு, ஒரு ரெக்கை வச்ச தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு, ஸோ அப்படி தான் அவர் சுற்றிட்டு இருப்பாராம். அவர் சொல்கிறாரு, எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் மேலே வரும்போதும் இதே மாதிரி தான் நான் வந்தேன் அவங்க முன்னாடி. இதை பார்த்து தான் என்னை ரொம்ப கலாய்ச்சி தள்ளிட்டாங்க. ஆனால் என்ன எனக்கு பிடிச்சிருக்கு, அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சா மற்றவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களா, இல்லை உங்களுக்கு கோவம் வராதான்னு கேட்கும்போது நீங்கள் சொல்கிறது எல்லாம் இந்த பூமியில் தான் ஒருத்தர் கலாய்ச்சா ஓரளவுக்கு மேலே பொறுத்துப்பாங்க, ஆனால் அப்புறம் அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஆனால் இங்கே ஆன்ம உலகன்றது அப்படி இல்லை, வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான். அவன் என்ன நீ லூசு மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருக்கியான்னு சொன்னால் அவன் உண்மையை தான் சொல்கிறான். நம்ம பண்ண எல்லா விஷயமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதுலேருந்து திருத்திக்க மட்டும்தான் நம்ம பார்ப்போம்.